நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. கலப்பின மாட்டினுடைய பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அதாவது அந்த புரதத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா A1 பீட்டா கேசினுங்க. இந்த மாட்டினுடைய பாலை குடிக்கும் பொழுது நம்ம இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் அதிகரிக்குது அப்படின்னு நம்ம மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம நாட்டின மாடோடைய பாலை குடிக்கும் பொழுது நம்ம இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல் வந்து பார்த்திங்கன்னா குறைகிறது அப்படின்னு நம்ம மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் கலப்பின மாட்டினுடைய பாலை கம்பேர் செய்யும் பொழுது நம்ம நாட்டின மாட்டோட பால் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு, அதாவது ஜீரணமாவதற்கு ரொம்ப விரைவாகவும் ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியின் தன்மையை நிர்ணயம் செய்வதில் நம்ம குடிக்கிற பாலுக்கும் ஒரு பங்கு உண்டுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற பெரியவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95 வயசு ஆச்சு. அவங்களாம் பிறந்ததுலேருந்தே நாட்டின மாடு பால் தான் குடிச்சிட்ருக்குறாங்க. கலப்பின மாட்டோட பாலை கையில் கூட தொட்டது இல்லைங்க. அவங்களுக்குலாம் ஹேர் ஃபால், அதாவது முடி உதிர்வது என்பது எல்லளவும் கிடையாதுங்க. பட் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வயசுக்குள்ளேயே முடியெல்லாம் உதிர்ந்து ஒரு செயற்கை மருத்துவத்தை நோக்கி ஓடுறதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. நிச்சயமாக ஒரு 20 லிட்டர் 30 லிட்டர் கறக்கிற கலப்பின மாடு உங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கும். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேனுங்க. பட் இருந்தாலுமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்னது ஒரு 3 வேறுபாடுகள் தானுங்க. இன்னும் எண்ணற்ற வேறுபாடுகள் இருக்குதுங்க. நிச்சயமாக ஒரு 3 கலப்பின மாடு இருந்தால் கூட ஒரு நாட்டு மாடு சேர்த்து வளர்க்கலாமுங்க. படிப்படியாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நம்ம முன்னெடுத்து செல்லலாம். நன்றி, வணக்கம்.